எங்கள் அம்மாவுடைய சாரீ ஒரு 30 சாரீ வச்சுருக்கேன். இப்பொழுதும் நான் டெய்லி படுக்கும்போது அதை விரிச்சுட்டு தான், இங்கேயும் மெட்ராஸ்லேயும் சரி, ஊர்லேயும் சரி, அந்த சாரியை விரிச்சுட்டு தான் படுப்பேன். எல்லாருமே ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு இது இருக்கட்டும். நான் எந்த ஊர் சென்றாலும் தனது அம்மாவின் சேலையில் தான் படுத்து உறங்குவேன் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் அமைச்சராக இருந்தபோது எங்கள் அப்பாவை நான் வந்து எங்கள் கூட வந்து இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஒரு நாள் மட்டும் பதவியேற்பு விழாவுக்கு மட்டும் வந்துட்டு உடனே ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஊருக்கு போகும்போதெல்லாம் மத்தியானம் லஞ்சுக்கு நேரே எங்கள் அப்பா கூட போய் உட்காந்துருவேன். எங்கள் அப்பா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 96 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. ஆனால் அப்போவும் கிராமத்தில் நான் போகிறேன்னா 2 மணி வரைக்கும் எனக்காக இலையை போட்டுட்டு எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்க கூட போய் சாப்பிடுவோம். அதுதான் என்னுடைய ஒரு பெரிய மறக்க முடியாமல். அம்மாவை பொறுத்தவரையிலும் என்ன பண்ணுவோன்னா, அவங்களும் இப்போ ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இப்போ அவங்க இறந்து கிட்டத்தட்ட 10, 12 வருஷம் ஆச்சு. எங்கள் அம்மாவுடைய சாரீ ஒரு 30 சாரீ வச்சுருக்கேன். இப்பொழுதும் நான் டெய்லி படுக்கும்போது அதை விரிச்சுட்டு தான், இங்கேயும் மெட்ராஸ்லேயும் சரி, ஊர்லேயும் சரி, அந்த சாரியை விரிச்சுட்டு தான் படுப்பேன். எல்லாருமே ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு இது இருக்கட்டும் அப்படின்னு. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தந்தை சொல் வந்து மந்திரமாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். தாயை மதிக்கிற போல் தந்தையுடைய அப்பாக்களுடைய பெயர்களும் சமூகத்தில் வரணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.